இப்போ பார்த்தோன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நம்ம பசுபதியோட மகனை கடத்திடுறாங்க. யாராருன்னா நம்ம விஜய், இங்கே வந்து குமரன், நிவின் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு இதை பார்த்துட்டு எதுக்கு கடத்திருக்கீங்கன்னு சும்மா போர் அடிச்சிச்சு அதனால தான் அப்படின்றாங்க. உடனே ராகினி ஐயோ ஐயோன்னு கத்துறாங்க. ஏய் என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி பேசுகிறாங்க. என்னவா நீ ஒழுங்காக மரியாதையாக அந்த வீட்டோட பத்திரத்தை எங்களுக்கு கொடுங்க, அப்போ நான் மட்டும்தான் உங்கள் பையன் உங்கள் கைக்கு உயிரோடு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிளாக்மெயில் பண்ணுறாங்க. என்னடா பண்ணுவேன் உன்னால் என்ன பண்ணு. ஓ அப்படியா, அவ்வளோ தைரியம் இருக்கா அப்படின்றாங்க. உடனே அவங்க மையன் அப்பா இங்கே இருக்கிற பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது, நீ உடனே வான்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னைக்கு கவலைப்படாதடா அப்படின்னா. உடனே ராகினி எப்பா இவங்க ஏதாச்சும் பண்ணிடுவாங்கப்பா 3 பேர் சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்துறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா இங்கே குமரன் வீட்டுக்கு இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து என்ன செய்கிறாங்கன்னா, காவேரி இங்கே கங்கா எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்களா. கங்கா வந்து சொல்கிறாங்க, இந்த விஜய் கூட போனனால எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக பேசுகிறாங்க. உடனே காவேரி அம்மா சொல்கிறாங்க, நம்ம விஜய் தம்பிலாம் தாங்கம், ஏண்டி இப்படிலாம் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா திட்டுறாங்க. இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.